ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை மற்றும் பிரித்தானிய நிலவரங்களை கலவையாக பார்க்கலாம். அரண்மனை எங்கும் சதிகள் நிறைந்திருக்கும் என ஒரு கருத்தியல் உண்டு. இந்த கருத்தியல் இப்போது உலகில் உள்ள எந்த அரண்மனைக்கு பொருந்திக் கொள்கின்றதோ இல்லையோ, பிரித்தானியாவின் பக்கிங்ஹாம் அரண்மனையின் முக்கிய வாரிசுகள் ஒன்றான முன்னாள் இளவரசரும் பின்னர் மவுண்ட்பேட்டன் வின்சர் என்ற தகுதி நிலைக்கு இறக்கப்பட்டவருமான ஆண்ட்ரூவுக்கும் அவரது அரண்மனை சகாக்களுக்கும் பொருந்துகின்றது. ஆண்ட்ரூ நேற்று காவல்துறையால் கைது செய்யப்பட்ட சம்பவத்துடன் அரண்மனைகள் எங்கும் சதிகள் நிறைந்திருக்கும் என்ற கருத்தியல் புரிந்து கொள்ளக்கூடும். நல்ல வேளையாக 17ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் முதன் முறையாக பிரித்தானிய அரச குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட இந்த அரிய காட்சியை கண்டுகொள்ள 2ஆம் எலிசபெத் மகாராணி உயிருடன் இல்லை. ஆண்ட்ரூவின் கைது பிரித்தானியாவின் நவீன சகாப்தத்தில் அரச குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் முதலாக கைது செய்யப்பட்ட ஒரு முக்கிய வரலாற்று பதிவை உருவாக்கிய வேளை இந்த காட்சியை கண்டிருந்தால் நிச்சயம் மறைந்த ராணி எலிசபெத் நொறுங்கி இருக்கக்கூடும். பிரித்தானியர்களின் பிரியத்துக்குரிய எலிசபெத் ராணி தனது பிரியத்துக்குரிய மகன் அவரது 66வது பிறந்த நாள் அன்று கைது செய்யப்பட்டு சில குற்றங்கள் தொடர்பான சந்தேகத்தில் விசாரணை செய்யப்பட்டு குற்றச்சாட்டுக்கள் எதுவும் பதிவு செய்யப்படாமல் விடுவிக்கப்பட்டாலும் ஆண்ட்ரூ கைது செய்யப்பட்ட இந்த காட்சியை கண்டுகொள்ளாமல் ராணி எலிசபெத் மரணமடைந்தது நல்லதாக இருக்கக்கூடும் என பெரும்பாலான பிரித்தானியர்கள் நேற்று நினைத்து கொண்டார்கள். நேற்று நடந்த இந்த வரலாற்று கைதில் சிக்கிய ஆண்ட்ரூவை சுற்றிய குற்றச்சாட்டுகளில் ஒரு அன்னை என்ற வகையில் எலிசபெத் ராணி செய்த சில ஒளிப்பு மறைப்பு தந்திரோபாயங்கள் இப்போது அவரது குடும்பத்தை இளவரசி டயானாவின் மரணத்தின் பின்னர் பெரும் நெருக்கடிக்குள் சிக்க வைக்கும் வகையில் ரசாயன மாற்றங்களை உருவாக்கியுள்ளது. இளவரசராக இருந்த காலத்தில் ஆண்ட்ரூ ஒரு மோசமான பாலியல் குற்றவாளியாக கருதப்பட்ட ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடன் கொண்டிருந்த கூடா நட்பை வெட்டி கொள்ளும் அளவுக்கு, இல்லையென்றால் அந்த குற்றங்களுக்கு அவரை பொறுப்பேற்று கொள்ள வைக்கும் அளவுக்கு எலிசபெத் ராணி செயற்படாதமையே இந்த படிநிலைக்கும் ஒரு வகையில் காரணமாக இருக்கக்கூடும். கடந்த 2021 இளவரசரான ஆண்ட்ரூ தன்னை பாலியல் வன்புணர்வு செய்ததாக கடந்த 2021 ஆண்டில் வெர்ஜினியா கியூப்ரே என்ற பெண் தொடர்ந்த வழக்கை சமரசமாக முடிக்க இதே எலிசபெத் மகாராணி தான் ஆண்ட்ரூவுக்கு மில்லியன் கணக்கான பவுண்ட்ஸ் நிதியை வழங்கியதாக கூறப்படுவதும் உண்டு. ஆனால் இதே வெர்ஜினியா கியூப்ரே பின்னர் ஆஸ்திரேலியாவில் கடந்த வருடம் தற்கொலை செய்து கொண்ட துன்பியல் இடம்பெற்றது. 2000ஆம் ஆண்டுகளின் முற்பகுதியில் இந்த வெர்ஜினியா கியூப்ரே ஒரு பதின்ம பெண்ணாக இருந்தபோது ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தனிப்பட்ட தீவான லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ் உட்பட்ட பல இடங்களில் ஆண்ட்ரூவுடன் தன்னை உடலுறவு கொள்ளும்படி நிர்பந்தங்கள் செய்யப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். நேற்றைய விசாரணைகள் ஆண்ட்ரூவின் பாலியல் விடயங்கள் தொடர்பான விசாரணைகள் அல்ல, மாறாக இளவரசர் பொறுப்பில் இருந்த காலத்தில் அரச இரகசியங்களை வெளியே கசிய விட்டார் என்ற அடிப்படையிலான விசாரணைகள் இவை. இனிமேல் ஒருவேளை ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடன் ஆண்ட்ரூவுக்கு இருக்கும் ஏனைய தொடர்புகள், இல்லையென்றால் அது தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவும் காவல்துறையால் விசாரிக்கப்படும் ஒரு நிலை வந்தாலும் வரக்கூடும். நேற்றைய விசாரணைகளை பொறுத்தவரை 2001க்கும் 2011க்கும் இடையில் பிரித்தானியாவின் கௌரவ வணிக தூதராக பணியாற்றிய, அதாவது அப்போது இளவரசராக இருந்தபோது அவர் இந்த பொறுப்பில் இருந்தார். அவ்வாறான பொறுப்பில் இருந்த ஆண்ட்ரூ 2010 வியட்நாம், சிங்கப்பூர் மற்றும் சீனாவுக்கு முடியாட்சிக்குரிய பயணங்களை மேற்கொண்ட போது அந்த பயணங்களில் தான் நடத்திய சந்திப்புகள் மற்றும் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்த இரகசிய அரசாங்க விடயங்களை எப்ஸ்டீனுக்கு அவர் அனுப்பியதான ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் நேற்று இந்த விசாரணைகள் இடம்பெற்றுள்ளன. சமீபத்தில் அமெரிக்க நீதித்துறையால் வெளியிடப்பட்ட எப்ஸ்டீன் தொடர்பான கோப்புகளில் இந்த விடயங்கள் பகிரங்கப்பட்டதால் பிரித்தானிய காவல்துறைக்கு வேறு வழியின்றி இது தொடர்பாக நிச்சயமாகவே விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு நிலையும் எழுந்திருந்தது.
ஆப்கானிஸ்தானில் தங்கம் மற்றும் யுரேனியத்தில் முதலீட்டு வாய்ப்புகள் இருப்பதான தகவல்களை ஆண்ட்ரூ எப்ஸ்டீனுக்கு அனுப்பிய விடயமெல்லாம் இந்த ஆவணங்களில் புட்டு வைக்கப்பட்ட நிலையில்தான் அரசாங்க தகவல்களில் இரகசியம் பேணாமல் அவற்றை வெளிநபர் ஒருவருக்கு வழங்கிய குற்றம் தொடர்பான ஐயத்தில்தான் நேற்று ஆண்ட்ரூ விசாரணை செய்யப்பட்டுள்ளார். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் காலத்தில் நடந்த சம்பவங்களில் ஆண்ட்ரூவுக்கு தொடர்புடைய நிழற்படங்கள் உட்பட்ட பல ஆதாரங்கள் வெளியான போதிலும் தான் எந்தவித தவறும் செய்யவில்லை. எனவே இன்று வரை ஆண்ட்ரூ தொடர்ந்தும் மறுப்பு தெரிவிக்கின்றார். இந்த விடயத்தில் உறுதியாகவும் அவர் இருக்கின்றார். நேற்று காவல்துறையின் விசாரணையின் பின்னர் காவல் நிலையத்தை விட்டு வெளியேறிய இந்த முன்னாள் இளவரசர் ஒரு வாகனத்தின் பின்னிருக்கையில் சாய்ந்து கிடந்த காட்சியை காண அவரது அன்னை இல்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். ஆண்ட்ரூ மட்டுமல்ல, தவறான தெரிவுகள் பின்னர் அல்லாட்டங்களுக்குரிய நிலைமைகளை உருவாக்கி கொள்ளும் என்பது உலக நியதியாக மட்டுமல்ல, இது இலங்கைத்தீவின் உள்ளூருக்கும் பொருந்தக்கூடும். அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் அரசுத் தலைவர் ரணகுமார திசாநாயக்க நேற்று இந்திய தலைநகர் டெல்லியில் வைத்து பிரெஞ்சு அரசுத் தலைவர் இமானுவேல் மேக்ரான் உட்பட்ட தலைவர்களுடன் கலந்துரையாடிய அதே வேளை உள்ளூரில் அமெரிக்காவின் பசிபிக் கட்டளை பெரிய படைய முகம் ஒன்று புதிய டீல்களுக்குரிய அச்சாரத்தை கொழும்பில் போட்ட நகர்வும் சமகாலத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அனுரா மீண்டும் டெல்லியிலிருந்து கொழும்பு திரும்ப இன்று மாகாண சபை தேர்தல் தொடர்பான சில அதிர்வுகள் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றன. அந்த வகையில் இந்த தேர்தல் தொடர்பாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னா ஒரு நாடாளுமன்ற தெரிவுக்குழுவை அறிவித்திருக்கிறார். வெளியுறவு அமைச்சர் விஜித ஹீர தலைமையில் உருவாக்கப்பட்ட இந்த குழுவில் தமிழ் பேசும் முகங்களாக உள்ள மனோ கணேசன், நிசாம் காரியப்பர் உட்பட 3 முகங்கள் உள்ளன. இந்த குழுதான் மாகாண சபைகள் திருத்த சட்டம் மூலத்தில் முன்மொழியப்பட்ட திருத்தங்களின் கீழ் தேர்தல் நடத்தப்பட வேண்டுமா என்பதை தீர்மானிக்கும் எனவும் குறிப்பிடப்படுகின்றது. இதற்கிடையே இலங்கையில் இனவாத மற்றும் தீவிரவாத குழுக்கள் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்ள முயற்சிகளை செய்வதாக ஜேவிபி முகமும் அரசாங்கத்தின் அமைச்சருமான லால் காந்தா அண்மையில் எச்சரித்தே விடுத்த நிலையில் அனுர அரசாங்கத்தால் பௌத்த மதத்துக்கும் பௌத்த மகா சங்கங்களுக்கும் கடும் அழுத்தங்கள் விடுக்கப்படுவதாகவும் இந்த அழுத்தங்களை சிங்கள மக்கள் குறிப்பாக பௌத்த மக்கள் முறியடிக்க வேண்டும் எனவும் ஒரு கோல்மூட்டலை செய்வதற்கான ஒரு மகா சங்க மாநாடு இன்று கொழும்பில் நடத்தப்படுகிறது. இன்று பிற்பகல் அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளன தலைமையகத்தில் ஆரம்பமான இந்த மாநாட்டுக்காக கடும்போக்கு பௌத்த காவிகள் உட்பட்ட கடும்போக்கு முகங்கள் அணிவகுத்து சென்ற காட்சிகள் தெரிந்தன. இன்று இந்த அமர்வு ஆரம்பமாக முன்னரே நேற்று கடும்போக்கு அதிர்வுகள் காவிகளின் தரப்பில் தெரிந்தன. அந்த வகையில் தமிழர் தரப்பிலிருந்து எழும் பௌத்த எதிர்ப்பு சக்திகளுக்கு எதிராக செயற்படுமாறு அரசு தலைவர் ரணகுமார திசாநாயக்காவிடம் கோரிக்கை விடுப்பதற்கான மனு ஒன்றில் ஒப்பங்களை திரட்டும் நடவடிக்கை ஒன்று நேற்று பெப்லியான சுனித்ராதேவி மகா பிரிவேனா வளாகத்தில் ஆரம்பமாகிக் கொண்டது. அதேவேளை தையிட்டி விகாரைக்காக பிடிக்கப்பட்ட காணிகளில் ஒரு துண்டு காணியை கூட மீண்டும் காணி உரிமையாளர்களுக்கு தான் ஒருபோதும் கையளிக்கப் போவதில்லை என தையிட்டி அடாத்து விகாராதிபதி ஜிந்தோட்ட நந்தாராம தேரரும் கொழும்பில் வைத்து ஒரு கருவலை செய்தார். இவ்வாறான முன் அதிர்வுகளின் பின்னணியில் தான் 60க்கும் மேற்பட்ட பௌத்த தேசிய அமைப்புகளின் பங்கேற்புடன் முருத்தெட்டுவ ஆனந்த தேரர், மேதகுட அபயதீச தேரர், இந்துராகாரே தம்மரத்ன தேரர், மல்வானே சதரத்ன தேரர் உட்பட்ட கடும்போக்கு பௌத்த காவிகள் இன்று இந்த நிகழ்வை நடத்தி கொண்டனர். திருமலையில் ஸ்ரீலங்காவின் கடலோர பாதுகாப்பு சட்டங்களை மீறி கடற்கரை அருகே ஒரு புத்தர் சிலையை அடாவடியாக குந்த வைத்த சம்பவத்தில் கசப்ப தேரர் உட்பட்ட காவிகளுடன் சேர்த்து 10 சந்தேக நபர்கள் 29 நாட்களாக உள்ளே இருந்ததால் சீற்றம் கொண்ட இந்த கடும்போக்கு காவிகள் அதனை சாக்காக வைத்து இந்த மாநாட்டை இன்று நடத்தி கொண்ட போதிலும் ஸ்ரீலங்காவின் 3 முக்கிய பௌத்த பீடங்களில் 2 பீடங்களான அஸ்கிரிய மற்றும் அமரபுர பீடங்கள் தாம் அதிகாரபூர்வமாக இந்த மாநாட்டில் பங்கேற்கவில்லை என சற்று ஒதுக்கி கொண்டாலும் தனிப்பட்ட ரீதியில் தமது பீடங்களைச் சேர்ந்த பிக்குகள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளலாம் என அவற்றின் மறைமுக ஆதரவையும் நாசூக்காக வெளிப்படுத்திக் கொண்டன. பௌத்த பிக்குகள் கிளர்ச்சியுடன் எதிர்வினையாற்றிக் கொள்வதற்கு பதிலாக இறுதியில் தர்மம் வெல்லும் என நினைத்து அமைதியாக இருப்பது மிகவும் விவேகமானதாக இருக்கும் என அண்மையில் அஸ்கிரிய பீட அனுநாயக்கர் நாரம்பாவன ஆனந்த தேரர் குறிப்பிட்டாலும் இன்று நடத்தப்பட்ட இந்த மாநாடானது ஸ்ரீலங்காவின் வரலாற்றில் ஒரு அரசாங்கம் இந்த அளவுக்கு பௌத்த சாசனத்துக்கு எதிராக நடந்து கொண்டதில்லை என அனுர அரசாங்கத்தின் மீது பௌத்த பிக்குகள் ஆக்ரோஷப்படும் வகையில் இருந்தது.
இந்த மாநாட்டில் பிக்குகளுக்கு இலங்கையில் அநீதி இழைக்கப்படுவதான அலறல்கள் எதிரொலித்திருந்தன. நுட்பமாக நோக்கினால் இந்த பிக்குகளின் இந்த உசுப்பேற்றலுக்கும் அரசு தரப்பு தான் காரணம். அன்றகுமார திசாநாயக்கா யாழ்ப்பாண பொங்கல் பயணத்தில் ஒரு உரையை வழங்கி கொண்ட போது அந்த உரையில் பௌத்த பிக்குகள் அனுராதபுரத்தில் உள்ள ஸ்ரீ மகாபோதியை கடந்து தையெட்டிக்கு செல்வதாக குறிப்பிட்டமை இந்த அரசாங்கத்தின் கீழ் பௌத்தமும் நாட்டில் உள்ள பௌத்தர்களும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதான ஒரு உசுப்பேற்றலை காவிகள் மத்தியில் எழுப்ப அது இப்போது இந்த மாநாட்டு வடிவில் இன்று நகர்ந்துள்ளது. இந்த விடயத்தில் ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சிகளும் பௌத்த காவிகளை மறைமுகமாக தூண்டி இந்த காட்சிப்படுத்தல்களை வலுப்படுத்திக் கொள்கின்றனர். வடக்கு மற்றும் கிழக்கில் அடாவடியான விகாரைகளை கட்டவும் புத்தர் சிலைகளை வைக்கவும் பௌத்தர்களுக்கு உரிமை உண்டு என்பது இந்த மாநாட்டின் கருப்பொருளாக இருந்தது. நாட்டின் எந்த பகுதியிலும், அதாவது இலங்கையின் எந்த பகுதியிலும் பௌத்தர்கள் தங்கள் நம்பிக்கைகளை பின்பற்றுவதற்கு உரித்து உண்டு. இதில் தமிழ் பகுதிகளுக்கு ஒன்றும் விதிவிலக்கு இல்லை என கடும்போக்கு காவிகள் நிற்க, ராஜபக்சக்களின் அணியும் சஜித் அணியும் வெவ்வேறு விடயங்களில் வேற்றுமை கொண்டாலும் இந்த விடயத்தில் ஒற்றுமை கொண்டு காவிகளை உசுப்பேற்றி அனுர அரசாங்கம் சிங்கள பௌத்த எதிர்ப்பு அரசாங்கம் என்ற ஒரு கருத்துருவாக்கத்துக்கு மசகிட்டுக் கொள்கிறது. ஆனால் மறுபுறத்தே அனுரவின் அதிகார மையமும் இந்த கருத்தியலை உடைப்பதற்காக அண்மையில் இந்தியாவிலிருந்து புத்தரின் அஸ்தி உட்பட்ட பௌத்த நினைவு சின்னங்களை வரவழைத்து அவற்றை பல்லாயிரக்கணக்கான சிங்கள பௌத்தர்கள் வரிசை கட்டி நின்று தரிசிக்க வைத்தமை போன்ற எதிர்வினைகளையும் செய்திருக்கிறது. எனினும் இந்த நகர்வுகள் எல்லாம் இடம்பெற்றாலும் இன்று நடத்தப்பட்ட இந்த பௌத்த மாநாடானது ராஜபக்சேக்கள் மற்றும் சஜித் அணியின் மறைமுக பங்களிப்புடன் ஸ்ரீலங்காவில் சிங்கள பௌத்த சக்தியை 2.0 நிலைக்கு மீண்டும் புத்துயிர் பெற வைப்பதற்குரிய நகர்வுகளில் ஈடுபடுவது தெரிகிறது. இவ்வாறான ஒரு புத்துயிர்ப்பு நிலையை உருவாக்கி அதன் மூலமாக அரசியல் செய்வதற்கான தோதுவாக அனுரவின் வார்த்தை ஜாலங்களும் அவ்வப்போது இவர்களுக்கு தோதாக வெளிவருகின்றது. இதனால் தான் யாழ்ப்பாணத்தில் வைத்து அனுராதபுரத்தில் உள்ள ஸ்ரீ மகாபோதியை கடந்துதான் தையிட்டிக்கு சில் அனுஷ்டிக்க செல்ல வேண்டிய தேவை இல்லை என்ற சில்லெடுப்பு கருத்தியலை அனுர பதியமிட்டிருக்கின்றாரோ தெரியவில்லை. இவை இலங்கை தொடர்பான விடயங்கள். மீண்டும் உலக நிலவரங்களை நோக்கி கொண்டால் பிரித்தானிய அரண்மனை விடயங்களை ஆரம்பத்திலேயே இலங்கை தொடர்பான பதிவுகளில் பார்த்திருந்தாலும் பிரித்தானிய மன்னர் சார்ல்ஸை பொறுத்தவரை தனது சகோதரர் ஆண்ட்ரூ நேற்று கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு எந்த குற்றச்சாட்டும் பதிவு செய்யப்படாமல் விடுவிக்கப்பட்டாலும் சார்ல்ஸை பொறுத்தவரை ஆண்ட்ரூ விடயத்திலிருந்து அவர் அதிகம் விலகியிருக்க தலைப்படுவது தெரிகிறது. கடந்த வாரம் ஆண்ட்ரூ தொடர்பான வழக்குகளில் பிரித்தானிய காவல்துறைக்கு தான் ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருப்பதாக மன்னர் சார்ல்ஸ் குறிப்பிட்ட நிலையில் நேற்றைய கைதுக்கு பின்னர் சுருக்கமான ஒரு அறிக்கையிடலை செய்த மன்னர் சார்ல்ஸ் தானும் தனது குடும்பமும் தங்கள் கடமைகளிலும் சேவைகளிலும் தொடர்வோம் என குறிப்பிட்டிருக்கின்றார். மறைமுகமாக தனது தம்பியுடன் தனக்கு இருக்கும் அனுதாபத்தை விட நாட்டுக்கான தனது கடமை முக்கியம் என இந்த அறிக்கையிடலில் மன்னர் சார்ல்ஸ் சொல்ல தலைப்படுகின்றார். ஆண்ட்ரூ தனது 66வது பிறந்த நாளில் சன்ரிங்காம் தோட்டத்தில் உள்ள தனது தற்காலிக தங்குமிடத்தில் கைது செய்யப்பட்டமை பல ஆண்டுகளாகவே அரச குடும்பம் மீது இருக்கும் விமர்சனங்களை இப்போது புதிய வீரியத்தை ஏற்படுத்த தலைப்படுகின்றது. பொதுமக்கள் இனிமேல் மன்னர் சார்ல்ஸிடமிருந்தும் சில பொறுப்பு கூறல்களை எதிர்பார்க்கக்கூடும். அதாவது மன்னர் சார்ல்ஸும் பக்கிங்ஹாம் அரண்மனையும் இந்த விடயங்களில் மேலும் விடயங்களை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற பொறுப்பு கூறல் வினாக்கள் எழும்பக்கூடும். இந்த விடயத்தில் மன்னர் சார்ல்ஸுக்கு என்னதான் தெரியும், அதாவது ஆண்ட்ரூவின் கடந்த கால நகர்வுகளில் உண்மையில் அவருக்கு தெரியாதா என்ற கேள்வி எழுவதால் மன்னர் சார்ல்ஸை பொறுத்தவரை அவரது முன்னாள் மனைவி டயானாவின் மரணத்துக்கு பின்னர் அவர் மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்வதாக தெரிகின்றது. மவுண்ட்பேட்டன் வின்சராக பதவி இறக்கப்பட்ட ஆண்ட்ரூவை பொறுத்தவரை தன் மீதான குற்றச்சாட்டுக்களை அவர் கடந்த சில வருடங்களாகவே எதிர்கொண்டு வருகின்றார். கடந்த 2019 இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவர் அரச கடமைகளிலிருந்து விலக வேண்டி வந்தது. அதன் பின்னர் 2022ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் ஹியூப்ரே என்ற பெண் அவருக்கு எதிரான ஒரு வழக்கை தாக்கல் செய்ததால் தனது இராணுவ பட்டங்களையும் அரச ஆதரவுகளையும் ஆண்ட்ரூ இழந்திருக்கின்றார். இதற்கு பின்னர் கடந்த அக்டோபரில் ஆண்ட்ரூவின் இளவரசர் பட்டம் மன்னர் சார்ல்ஸால் பறிக்கப்பட்டது. இதே மாதத்தில் தான் ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடனான அவரது தொடர்பு குறித்த புதிய விவரங்களும் வெளிச்சத்துக்கு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து மத்திய கிழக்கு நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் ஈரான் மீதான இராணுவ நடவடிக்கை குறித்து முடிவெடுப்பதற்கான காலக்கெடுவை அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் 2 வார காலத்துக்கு நீடித்துள்ளார். இந்த நகர்வுகளுக்கிடையில் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்ளுமாறு அவர் ஈரானை நேற்றும் வலியுறுத்தினார். இந்த வார இறுதியில் ஈரானை தாக்க
ட்ரம்ப் உத்தரவிடக்கூடும் என்ற ஊகங்கள் வெளியான நிலையில் இப்போது 10 முதல் 15 நாட்களுக்கு பின்னர்தான் இந்த தாக்குதல் என்ற ஒரு மறைமுக செய்தியை ட்ரம்ப் வழங்குகின்றார். எனினும் இந்த தாக்குதலை தவிர்ப்பதற்கு ஈரானுக்கு சந்தர்ப்பங்கள் உண்டென்றும் ஈரான் இந்த விடயத்தில் அதிகபட்சமாக 2 வார காலத்துக்குள் ஒரு முடிவை வெளிப்படுத்த வேண்டும் எனவும், ஒன்றில் ஒரு ஒப்பந்தத்தை அது செய்ய வேண்டும் அல்லது தன் மீதான தாக்குதல்களை அது எதிர்கொள்ள வேண்டும் எனவும் ட்ரம்ப் நேற்று குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பலான USS ஜெரால்ட் ஃபோர்ட் தற்போது மொரோக்கோவின் கரையை தாண்டி மத்திய தரை கடலால் மத்திய கிழக்குக்கு நகர்கின்றது. அமெரிக்க கடற்படையில் மொத்தமாக உள்ள 11 விமானம் தாங்கி கப்பல்களில் மிகப்பெரியது ஜெரால்ட் ஃபோர்ட். இந்த நிலையில் ஆப்ரஹாம் லிங்கன் ஏற்கனவே மத்திய கிழக்கில் உள்ள நிலையில் ஜெரால்ட் ஃபோர்ட்டும் தற்போது அங்கு நகர்கின்றது. 2 விமானம் தாங்கி கப்பல்களுக்கும் பெரும் போர் ஆர்மடா உள்ளன. அதாவது ஏனைய போர்க்களங்களுடன் இணைந்து பெரும் ஒரு ஸ்ட்ரைக் குரூப்பாக இந்த 2 விமானம் தாங்கி கப்பல்களும் உள்ள நிலையில்தான் இந்த 2 விமானம் தாங்கி கப்பல்களில் பல போர் விமானங்களும் இருப்பதால் ஈரானுக்கும் இது ஒரு சவாலாக வந்திருக்கின்றது. கடந்த மாதம் ஆப்ரஹாம் லிங்கன் மத்திய கிழக்கு பிராந்தியத்துக்குள் நுழைந்தாலும் தற்போது அது செயற்கைக்கோள் கண்காணிப்பு குறைவாக உள்ள கடற்பரப்பில் நிற்பதாக கூறப்படுகின்றது. இந்த போர் ஆர்மடாவில் F-35, F-22 உட்பட்ட பல போர் விமானங்களும் வானில் எரிபொருள் நிரப்பும் KC-135, KC-46 உட்பட்ட எண்ணெய் தாங்கி வான்கலங்களும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விடயம் இப்போது ஈரானுக்கும் ஒரு சவாலாக மாறியிருக்கின்றது. இவைதான் IBC தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் IBC தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.